எதுக்காக இதை நம்ம பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி எல்லாருமே செய்தியில படிச்சிருப்பீங்க. கோவை மாவட்டத்துல மருதமலையில வந்து ஒரு யானை வந்து இறந்து போச்சு. அந்த இறந்த யானைய போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அந்த யானைக்கு வந்து 14 மாச குழந்தை வந்து உள்ள வயிற்றுல இருந்திருக்குது. அதை விட ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா, அந்த யானை இறந்ததுக்கான காரணம் வந்து அந்த மருதமலை ஒட்டிய காடுகள்ல நம்ம மக்கள் கொண்ட பிளாஸ்டிக்க உண்டு, அதனால நடந்த விஷயத்தினாலதான் அது இறந்திருக்கு. இது எவ்வளவு வந்து ஒரு சோகமான ஒரு விஷயம். சோ இதே மாதிரி நம்மள இருக்க கடல்ல இருக்கிற உயிரினங்களும், நம்ம வந்து பீச்சுக்கு வரோம், நம்ம வந்து பொழுதுபோக்குக்காக வரோம், வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் தூக்கி போடுறோம், நம்ம வந்து எந்த இதுவும் இல்லாம கழிவு பொருட்கள் எல்லாம் உள்ள போடுறதுனால அது எல்லாமே அலையில அடிச்சுட்டு போய் அந்த உயிரினங்கள் அதை சாப்பிட்டு அதனால பல்வேறு இன்னல்கள், பல்வேறு இப்போ யானை மாதிரி ஒரு பெரிய உயிரினம் நிலத்துல இறந்து போறப்ப நம்மளுக்கு தெரியுது. கடல்லே பல உயிரினங்கள் இறந்த போது நம்ம யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இந்த விஷயத்தை தடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மரைன்ல இருக்கிற கடல்ல இருக்கிற கடல் சார்ந்த உயிரினங்களோட பாதுகாப்ப நம்ம வந்து உறுதிப்படுத்தணுங்கிறது நம்ம அனைவரோட கடமை. அந்த நோக்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக தான் இன்னைக்கு இந்த மிஷன் ஃபார் மரைன் லைஃப் அப்படிங்கிற திட்டத்தை வந்து நம்ம அனைவரும் கொண்டு வந்திருக்கிறோம். சோ இந்த திட்டத்துக்கு ஒரு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களான தமிழ்நாடு அரசு அந்த மட்டும் வந்து நம்ம மாவட்ட நிர்வாகம் மட்டும் வந்து இதை செய்யவே முடியாது. இதை செய்யணும்னா பொதுமக்கள் அனைவரும் இதை ஒரு இயக்கமா, பொதுமக்கள் வந்து இதை வந்து ஒரு நோக்கத்தோட ஒரு இயக்கமா இதை செஞ்சா மட்டும்தான் இதோட நோக்கம் நிறைவேறும். இதற்கு உங்களோட ஒத்துழைப்பு வந்து மிக மிக முக்கியம். எல்லாருமே வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து தூய்மை பணியில ஈடுபடணும் அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாடு அரசு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து நம்ம எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி நீங்களும் இதை செஞ்சீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்துல கோஸ்டல் லைஃப் மட்டும் இல்லாம பல்வேறு விஷயங்கள் நம்ம பசுமைக்காக பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளோட வைல்ட் லைஃப் வார்டன் இருக்கிறாங்க. அவங்க வந்து மேங்க்ரோவ்ஸ், நிறைய மேங்க்ரோவ் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வனத்துறை சார்பா நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம சார் பேசினது ஆலிவ் ரிட்லி அப்படிங்கிறது வந்து ஒரு கடல் ஆமை. அந்த ஆமை வந்து நம்ம இந்த ஆலலாங் கோரமண்டல் கோஸ்ட்ல தான் வந்து அதோட ஹேச்சிங் இருக்கும். சோ அந்த ஹேச்சிங் டைம்ல நிறைய ஆலிவ் ரிட்லிஸ் வந்து இறந்து போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சோ அதை வந்து இவங்க பிரிசர்வ் பண்றாங்க. அதை நம்ம நிறைய பெசநகர் சைட் எல்லாம் போனீங்கன்னா ஆலிவ் ரிட்லி வாக் அப்படின்னே டர்ட்டில் வாக்னே பண்ணுவாங்க. சோ அந்த டர்ட்டில் அதிகாலையில ஒரு 4 மணி 5 மணிக்கு போனீங்கன்னா அந்த ஒரு 3 மாதங்கள்ல வந்து ஒரு பல்வேறு தன்னார்வலர்கள் எல்லாரும் சேர்ந்து போய் அந்த ஆலிவ் ரிட்லி எடுத்து அந்த முட்டையை கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி ஆலிவ் ரிட்லிய கடலுக்குள்ள விடுறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம எங்கேயும் வந்து இன்னைக்கு நம்ம பொன்னேரி சாராட்சியர் அவர்கள் வந்து உங்க எல்லாத்தையும் ஒரு விழிப்புணர்வு பேரணி தொடங்கி வச்சாங்க. அந்த பேரணிங்கிறது எதுக்காக, இதோட நோக்கம் என்ன, ஏன் கல்லூரி மாணவர்கள் நம்ம அனைவரையும் நிறைய பேர் கூப்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடரா இன்னும் பல்வேறு நபர்களுக்கு இதை போய் நீங்க வந்து சொல்லணும். நீங்க உங்க காலேஜ்ல இருக்கிற நண்பர்களா இருக்கட்டும், உங்களோட சுற்றத்தாரா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இதை வந்து நீங்க வந்து இதை வந்து நீங்க சொல்லி அவங்களுக்கும் இதோட, ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கா முடிகிற ஒரு பீச், ஒரு சின்ன கழிவுகள் அந்த உயிரினத்திற்கு எவ்வளவு அவங்க உயிரை பாதிக்கிற அளவுக்கான ஒரு விஷயத்த வந்து ஏற்படுத்துதுங்கிறத நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதற்கான நோக்கத்துக்கு தான் இதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். தயவு செய்து இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரியக்கமா நம்ம வந்து பண்ணணும். நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு டிஇக்கு என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள். என்னன்னு ரொம்ப அழகா கோஆர்டினேட் பண்ணி இன்னைக்கு இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு மட்டும் நின்றக்கூடாது. இது வந்து ஒரு பேரியக்கமா நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தை தாண்டி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா எங்கெங்கெல்லாம் கடலோர மாவட்டங்கள் இருக்கும் அங்க அனைத்து மாவட்டங்களையும் இதை வந்து ஒரு இயக்கமா நம்ம கொண்டு போறோம். அதோட முதல் விதை நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துல இன்னைக்கு நம்ம போட்டிருக்கிறோம். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சந்தோஷமான விஷயம், நம்மளுடைய பசுமை ரிலேட்டடா நம்ம நிறைய கிரீன் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துல செஞ்சிருக்கிறோம். நேற்று இரவு ஒரு செய்தி, திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாடு அரசோட பசுமை விருதுகள் வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் அன்னைக்கு வந்து நம்ம திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இந்த விருதை வந்து கொடுக்குறாங்க. இந்த விருதுக்கு காரணம் நீங்க அனைவரும் இந்த மாதிரி தன்னாளர்கள், நல்ல ஒரு அலுவலர்கள் இருக்கிறதுனாலதான் செய்ய முடியுது. வருடம் நம்ம திருவள்ளூர் மாவட்டம் இந்த விருதை தக்க வைக்கணும். இந்த பண்ணணும்னா நெக்ஸ்டும் நம்ம வந்து நல்லா பண்ணணும் அப்படிங்கறது என்னோட வேண்டுகோள். சோ இப்படி ஒரு கிரௌட இன்னைக்கு பாக்குறப்ப எனக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி இருக்கு, ஒரு நல்ல மோட்டிவேஷன் இருக்கு. இதே மொமெண்ட்டை நம்ம எல்லாரும் பண்ணுவோம் அப்படின்ட்டு என்னோட வேண்டுதலை கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னோட
வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். கொஞ்சம் பின்னாடி வாங்க. இது வந்துருங்க. அவர் வர சொல்லுவாங்க.